சிவாய நம. பாக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குமரேசன், மதுரை. இப்போ குரு பேச்சு பலன்களை பற்றி பார்ப்போம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹோம். குருவை பற்றி பல பேர் இந்த உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சைவ சித்தாந்தம் இந்த உலகத்தில் தலை தோன்றி நிற்குது. அதையும் ஜோதிடத்தையும் இணைத்து நம்ம பலன் கூட்டிக்கிட்டு இருக்கோம். இதன் முறை பார்க்கும்போது நீங்கள் நவகிரகங்களில் போய் பார்த்தீங்கன்னா கோயிலில் 3 வரிசையில் நவகிரகங்கள் இருக்கும். முதல் வரிசையில் புதன், சந்திரன், சுக்கிரன். 2வது வரிசையில் குரு, சூரியன், செவ்வாய். 3வது வரிசையில் கேது, சனி, ராகு. இப்படியாக நவகிரகங்கள் வருது. இதே சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் நமக்கு ஒன்றாய் உள்ளிருந்து உணர்த்துறாரு, உடனாய் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு வழி நடத்துகிறாரு, வேறாய் ஒரு பொருளாய் நம்ம செஞ்ச காரியத்துக்கு பலனாய் பொருள் வருது. ஸோ ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு வகுத்திருக்காங்க. அதே மாதிரியாக நவகிரகங்களும் இருக்கு. இப்போ இந்த குரு பேச்சியை பற்றி நம்ம சொல்லும்போது, இந்த குருவானவர் இந்த ஒன்றாய் உடனாய் வேறாய் இல்லை எங்கே வர்றாரு அப்படின்னா உடனாய் வர்றாரு. அதாவது ஒரு பொருள் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா குரு அருள் தேவை. இந்த குரு அருள் இல்லாமல் நம்ம ஒரு பொருளை அனுபவிக்க முடியாது. பொருள் இந்த உலகத்தில் தான் இருக்கும். அது தேவைப்படுற ஆளுங்க இந்த உலகத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பொருள் நமக்கு கிடைக்கணும், அனுபவிச்சா தான் அந்த பொருளுடைய பற்றிய முழு அறிவு நம்ம சேரும். அப்படி பார்க்கும்போது குரு அருள் ரொம்ப தேவை. இந்த குருவானவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல மூளைக்கு அதிபதி, தசைகளுக்கு அதிபதி, மண்ணீரலுக்கு குரு அதிபதி, இருதயத்துக்கு குரு அதிபதி. அதே மாதிரி பஞ்சபூதங்களில் குருவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிலத்துக்கு அதிபதி. குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவருக்கு நிறைய வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட அரசர் போல அவர் வாழ்வார். அந்த மாதிரி ஒரு தன்மை குரு கொடுக்கும். இந்த குருவானவர் நம்ம இந்த உலகத்தில் வழிகாட்டியவும் குருன்னு தான் சொல்கிறோம். நம்ம யாராவது வழி கேட்டு போகிறோம், இந்த பக்கம் போங்கன்னு சொல்கிறோம், குரு தான். அதே மாதிரி ஆசிரியருக்கும் குரு தான். உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு குருவானவர் அவங்கள அமைக்கப்பெறும். அதாவது குரு அவங்களுக்கு அந்த குரு மூலமாக வரக்கூடிய எல்லா நன்மைகளும் கொடுப்பாரு. இந்த நன்மைகள்லாம் கொடுக்கும்போது நம்ம குரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கோம். நவகிரகங்களில் உயர்ந்த ஸ்தானத்தில் குரு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த குருவானவர் என்னன்னா அப்பளுக்கு அல்லாதவர். அதாவது குரு முழு சுபர்னு சொல்கிறோம். நவகிரகங்களில் குரு முழு சுவர். இந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம். குருவுடைய தன்மை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த குருவுடைய அருள் பரிபூர்ணமாக நீங்கள் உணரப்படலாம். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், 2 பஞ்சாங்கம் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் நம்ம வாக்குனால சொல்லக்கூடிய, அதாவது வாக்கிலேயே சொல்ல அவங்க சீடர்கள்லாம் எழுதி வச்சது தான் வாக்கிய பஞ்சாங்கம். அதாவது முன்னோர்கள் வாக்கு அப்படி பலிக்கும்னு நம்புறாங்க. அடுத்து வந்தவங்க திருக்கணிதம். திருன்னா நம்ம திருஷ்டியை பார்த்து, அதாவது நம்ம பார்வையினால கிரகங்களை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கணிதம் பண்ணி திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒரு முறை இருக்குது. ஸோ 2 முறையும் நம்ம நாட்டில் கடைப்பிடிக்கிறாங்க. இந்த முறைப்படி 26/5/2026 பாக்கியப்படி குரு பயிற்சி ஆகிறார். திருக்கணிதப்படி 2/6/2026 அன்று குரு பயிற்சி ஆகுது. ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கும். இதே சனி பயிற்சிலாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ 2 எதை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அது நடக்கும். இப்போ குரு பயிற்சி நடக்கும்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியாக வருது. இந்த கடகராசி ஜலராசி, முழு ஜலராசி. ஸோ அந்த ஜலராசியில் இந்த குரு வரும்போது குரு உச்சம் பெறுறார். குரு உச்சம் பெறும்போது இந்த உலகத்துக்கு மிக நன்மைகள் கிடைக்கும். அதாவது இந்த கடகத்தின் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த கடகராசி அப்படின்னா கடல் வாணிபம் நல்லா நடக்கும், வெளிநாட்டு போறவங்களுடைய யோகம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கடகராசிக்கு வருவார்.
குருவுடைய சஞ்சார காலம்னு சொல்லும்போது ஒரு ராசியில் ஒரு வருஷ காலம். இப்போ மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு வர்றாரு. இந்த கடகத்தில் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் கடக ராசியில் இருக்கு. இந்த 3 நட்சத்திரமும் குருவுடைய நண்பர்கள் தான். புனர்பூசம் குருவுடைய சுய நட்சத்திரம், பூசம் சனியினுடைய நட்சத்திரம், ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். ஸோ இந்த இடத்துல வரும்போது குரு வரும்போது உலகமே ரொம்ப நன்மையில நல்ல மேலோங்கி நிற்கும். மேசராசி, மேசராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வர்றார். 4ஆம் இடங்கிறது இடம், வண்டி, வாகனம், அதெல்லாம் 4ஆம் இடத்தை குறிக்குது. ஸோ இந்த மேசராசிக்கு முதல்ல வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு மாற்றமாகக்கூடிய யோகம், தொழில் மாற்றக்கூடிய யோகம், அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், புதுசாக யாராவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேருவாங்க, அந்த மாதிரியான யோகமெல்லாம் வரும். இந்த 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம், வண்டி வாங்க வேண்டிய இடத்துல இந்த மேசராசிக்காரங்களுக்கு வண்டி வாங்கக்கூடிய யோகம் அமோகமாக வரும். அது பெரிய வண்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த குரு கடகத்தில் வரும்போது உச்சமாறனால கொஞ்சம் பெரிய காரு, பெரிய லக்ஸுரி காரு இந்த மாதிரிலாம் வாங்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டுற யோகம் நல்லா இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல குரு வர்றதுனால சுகங்கள் நல்லா கிடைக்கும். அவங்க வேண்டிய உணவு, வேண்டிய வசதி வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த குரு வர நீங்கள் அவசியமாக மேசராசிக்காரங்க முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா குரு பகவானை போய் வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ நம்ம குரு பகவான் சொல்லும்போது பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய நவகிரகங்களை குருவை வழிபட்டாலும், இல்லை அவங்க ஆசிரியரை வழிபட்டாலும், இல்லை அவங்க முன்னோர்களை வழிபட்டாலும், இல்லை தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலும் முழுசாக குருவர்கள் கிடைக்கும். அதனால் மேசராசியில் யார் பிறந்திருக்காங்களோ மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கும். அதே மாதிரி குரு திசை நடக்கிறவங்களுக்கும் இந்த பலன்கள் அமோகமாக இருக்கும். அதனால் மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக நன்மைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும், வெளிநாடு போகிற யோகம் கிடைக்கும். ஏன்னா வெளிநாடு அப்படின்னு சொல்லும்போது மேசராசிக்கு 12 குரு இப்போ 4ஆம் இடத்துக்கு பேச்சாகும் போது அந்த 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வெளிநாடு யோகம் அமோகமாக கிடைக்கும். ரிஷபராசி, ரிஷபராசி இப்போ குரு பேச்சு கடகத்துக்கு வருது. ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துல குரு வர்றார். ரிஷபத்துக்கு குரு யோகாதிபதி கிடையாது. இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு வரும்போது கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதாவது 8க்கு அதிபதி 11க்கு அதிபதியான குரு இந்த ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய நேர் பகைவர். அவர் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல போய் மறைகிறார். குரு மறையும் போது செய்கிற முயற்சி எல்லாமே நன்மையாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 12 வருஷம் வரைக்கும் செஞ்ச முயற்சிகள்லாம் தோற்று போயிருக்கும். இப்போ நடக்கிற வேண்டிய இந்த குரு பேச்சில் நடக்கும்போது அந்த முயற்சியெல்லாம் வெற்றியாகி பலிதமாகி அவங்களுக்கு அமோக நன்மைகள் கிடைக்கும். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த குரு பேச்சு அமோகமாக இருக்கும். அதே மாதிரி அதாவது இந்த ராசிக்கு இளைய சகோதரர்கள் யாராவது இருந்தால் அவங்களுடைய வெளிநாட்டு யோகம், அவங்க திருமணமாக வந்தால் திருமணம் நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஹார்ட்னு சொல்லக்கூடிய இருதயம்னு சொல்லணும். ஸோ அதுக்கு காரணம் காத்தா குரு தான். இந்த 3ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பிபி எல்லாம் செக் பண்ணிக்கணும் ரிஷபராசி நேயர்கள். ஏன்னா அவங்க எப்போவுமே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிஷபராசி நேயர்கள் எல்லாட்டையும் நல்லா பழகுவாங்க. அதாவது அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடிய ராசி ரிஷபராசி. அதே மாதிரி நல்லா ஜாலியாகவும் இருப்பாங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் இந்த ரிஷபராசி நேயர்கள் கொஞ்சம் பிபியெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி நடக்கும்போது இந்த ஓராண்டு காலம் மிக நன்மையான காலகட்டங்கள் நடக்கும். எதுவும் பயப்பட வேண்டாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி தன யோகத்தை நல்லா கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றார், கடகத்துக்கு பேச்சியாக. ஸோ லோன் போட்டிருந்தீங்கன்னா லோன் சேங்ஷன் ஆகிடும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்லோட ஏதாவது தகராறு இருந்ததுன்னா தகராறு தீர்ந்து சுமூகமாக நடக்கும். மனைவி மக்களோட சண்டை போட்டு வெளியே போனவங்க சேர்ந்துருவாங்க. ஸோ குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்க குரு பகவானை நல்லா வேண்டிக்கங்க.
ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது வந்து சாதாரண காரியம் கிடையாது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் சார்ந்தது. ஸோ இந்த இடத்துக்கு குரு வரும்போது இந்த 1 வருட காலம் மிக நன்மையான பலன்கள் அமோகமாக நடைபெறும். ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க விடாம குரு பகவானை வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகராசி நேயர்கள், இவங்களுக்கு வந்து குரு பயிற்சி ராசியிலே வர்றாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க ராசியில வந்தா குரு வந்து தலைமையில வந்து உட்கார்றாரு, தடைகணம் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஸோ ராசியில வரும்போது அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த 5, 9, 7 இந்த 3 இடங்களை பார்க்கறதுனால குரு உச்சமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த கடகராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரியாக அவங்க என்ன நினைச்சி எவ்வளவு வருஷ காலம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அந்த வேண்டுதெல்லாம் நிறைவேறும். இந்த கடகராசிக்கு வந்து கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ப்ரொமோஷன் கிடைச்சி, ஒரு வேளையில் ப்ரொமோஷன் கிடைச்சி அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, கடகராசிகளில் அரசியல்வாதிகளுக்கு அமோகமான நேரம் இந்த நேரம். இந்த 1 வருட காலம் அரசியலில் நல்ல பிரகாசமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசி நேயர்கள், இந்த குரு பயிற்சி சிம்மத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகத்துக்கு வர்றாரு. 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். ஸோ இந்த இடத்துல குரு வரும்போது கொஞ்சம் கெடுபலன் இருக்கும். என்னன்னா சரியான தூக்கம் வராது, அலைச்சல் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நன்மைகளும் இருக்கு. ஏன்னா இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஊர் விட்டு ஊர் போய் சம்பாதிக்கிறது, நிறைய சம்பாத்தியம். அதே மாதிரி புகழ், குரு வந்து புகழுக்கும் கீர்த்திக்கும் உடையவர். ஸோ அமோகமான புகழை கொடுப்பாரு. அதே மாதிரி குரு பாக்கியாதிபதி, பாக்கியத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. இந்த குரு 12ஆம் இடத்துல வரும்போது இவங்களுக்கு வந்து சின்ன கெடுதல் தான், இருந்தாலும் அதை சமாளிச்சிடலாம். குரு வழிபாடு இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதனால் குரு பகவானை வேண்டிக்குங்க. சிம்மராசி நேயர்கள் அமோகமாக வருவாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி மிக அமோகமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வர்றாரு, கடகத்துக்கு வர்றாரு. ஸோ கன்னிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் போது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இது வரைக்கும் பதவியினால பிரச்சனைகள் இருந்தாலும் இனிமேல் பிரச்சனைகள் வராது. அவங்க வந்து நல்லா செல்வம் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க முன்னோர்கள், கன்னிராசி ஜாதகருடைய முன்னோர்கள், அதாவது மூத்தவங்க, அண்ணன் அக்கா அந்த மாதிரி மூத்தவங்க, அவங்க குடும்பத்திலலாம் விசேஷம் நடக்கும். அதாவது கல்யாணம், அதே மாதிரியாக காது குத்து, வீடு வாங்கி போகிறது, வண்டி வாங்குறது, இதெல்லாம் வந்து நடக்கும். இந்த கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக அமோகமாக இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. துளாராசி நேயர்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்க வந்து தொழில் சிறப்பாக இருக்கும், பதவி உயர்வு அமோகமாக கிடைக்கும், நல்ல நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும். இந்த துளாராசிக்கு குரு கெட்டவனாலும் 10ஆம் இடத்துக்கு வரும்போது கெடுதல் பலன் ரொம்ப குறையும். ஏன்னா அந்த இடத்துல வந்து குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், பூசம் சனியினுடைய நட்சத்திரம், ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரத்தில் வரும்போது சஞ்சரிக்கும் போது இந்த புனர்பூசம் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அந்த பீரியட் மட்டும் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த துளாராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குருவார் உங்களுக்கு நிச்சயமா நல்லா இருக்கு. விருச்சிக ராசி நேயர்கள், குரு பயிற்சி மிக அமோகமான பலன். அதாவது 12 ராசியிலே அதிகமா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. இவ்வளவு வருட காலம் திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனடியாக திருமண யோகம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம். ஏன்னா இந்த 12 ராசியிலேயே அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா விருச்சிக ராசி. குரு பயிற்சி மிக அற்புதமாக இருக்கும். அதனால் எந்த வித கஷ்டமும் நீங்கள் இந்த 1 ஆண்டு காலம் பிரச்சனையே வராது.
மிக அமோகமாக இருக்கும். தனுசு ராசி நேர்களுக்கு குரு 8ஆம் இடத்துக்கு வர்றார். 8ஆம் இடம் அப்படின்னு போது பயப்படவான். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். குரு ராசியாதிபதி 4ஆம் அதிபதி, அவன் 8ல் போய் மறைகிறான். ஆனால் மறைஞ்சாலும் உச்சமாக மறையும். அதனால் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு எப்போவுமே இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு இருக்கும்போது கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், அவ்வளோதான். அதாவது 8ஆம் இடத்துல குரு இருந்தால் நெருக்கடிகள் கொடுக்கும். இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையும் அதே குரு கொடுத்தார். ஏன்னா அவர் ராசியாதிபதி, அவர் தான் உயிர் கொடுத்தவர். அதனால் நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய திறமையும் கொடுத்துருவான். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி நார்மலாக இருக்கும், அதாவது சுமாராக இருக்கும். அது பெரிய நன்மைகள் இருக்காது, பெரிய தீமைகளும் இருக்காது, நடுநிலையே வைப்பாங்க. அதாவது சமாளிச்சுட்டு இந்த ஓராண்டு காலம் ஈஸியாக வந்துடுவாங்க. மகர ராசி நேயர்களுக்கு குரு சப்தமாதிபதியா, அதாவது 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ 7ஆம் இடத்துல குரு வரும்போது இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிரச்சனை இருந்தால் சரியாயிடும். குடும்பத்தில் யாராவது கோயிச்சு போயிருந்தா அவங்களுடைய அனுசரெல்லாம் கிடைக்கும். மறுபடியும் குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு மிக நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரியான அவங்க தொழில் செய்கிறதுக்கு வெளிநாடு வெளி ஊரோ இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு மிக நன்மையான பலன்கள் கிடைக்கும். நான் கடகத்துக்கு சப்தமாதிபதியாக மகரம் வர்றாரு. மகரத்துக்கு சப்தமாதிபதியாக கடகம் வருது. ஸோ இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு மகர ராசியில் யார் லவ் பண்ணாங்களோ திருமணம் உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி. கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கும். 6ஆம் இடங்கிறது ருணம், ரோகம், பம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு உச்சமாகி 6ஆம் இடத்துக்கு வர்றனால இது வரைக்கும் வம்பு வழக்கு இருந்தால் அது தீர்வு கிடைக்கும். இப்போ கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் வருஷக்கணக்கில். இப்போ இந்த தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொத்து சுகம், அதாவது வீடு மேலே ஏதாவது கடன் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் யாராவது சொத்துக்காக வழக்கு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை தீர்ந்து சரியாகி அவங்களுக்கு சொத்து பத்து எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மீனராசி நேயர்கள், இப்போ மீனராசியும் அதே மாதிரி தான். இந்த 12 ராசிகளில் விருச்சிக ராசிக்கும் மீனராசிக்கும் மிக அற்புதமான யோக பலன்களை கூடக்கூடிய இந்த குரு கடகத்துக்கு வர்றாரு. மீன ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு. ஸோ பிள்ளைகள்னால மிக அமோகமான பலன் நடக்கும். அவங்களுக்கு கல்யாணம் காட்சி, வீடு வண்டி வாகன யோகம், அதே மாதிரியாக புகழ் கீர்த்தி, அதிகமான புகழை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக மீனராசி வருது. ஸோ இந்த மீனராசி உள்ளவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான யோகங்களை செய்யும். இது இப்போ நம்ம சொல்லதுன்னா குரு பயிற்சி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த லக்னப்படி குருவுடைய ஆதிபத்தியம் பார்க்கணும், குரு எங்கே உட்கார்ந்துருக்கான்னு பார்க்கணும், இப்போ என்ன திசாபதி நடக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் குருவை ஒட்டி வரும்போது இந்த பலன்கள் முழுமையாக நடக்கும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.